கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம தியானித்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போதும், அல்லது கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, வேதாகமத்திலே பாருங்க, ஏறக்குறைய 400 வருஷ இருண்ட காலத்துக்கு பிற்பாடு, 300 அல்லது 400 வருஷம் ஒரு இருண்ட காலம் இருக்கு. அந்த காலத்திற்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியிலே மீண்டும் வெளிப்படுத்தப்படுகிறது. எந்த இடத்துல, எப்படிப்பட்ட சமயத்துல, யாருக்கு அப்படி சொல்லும்போது வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 8ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் எந்த இடத்துல? தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். அங்க வச்சுதான் சகரியாவே பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்படும் சொல்லி 13ஆம் வசனத்துல இருந்து அவர் தொடர்ந்து பேசுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைகள் தேவ தூதர்கள் மூலமா எந்த இடத்துல எப்பொழுது முதல் முறையா வெளிப்படுத்தப்படுகிறது? அது எப்போ? புது உடன்படிக்கையில, அது புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துல அநேக வருட இடைவெளி, அதெல்லாம் கடந்து, அநேக இடைவெளியை கடந்து, அநேக வருஷங்களை கடந்து மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுது. எங்க வைத்து அப்படி சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்துல வைத்து. தூபபீடம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஸ்தலத்துல வச்சிருப்பாங்க தூபபீடம். சமூகத்தப்ப மேஜை, குத்து விளக்கு, தூப பீடம், இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல உண்டு. அதனாலதான் அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து, அங்கதான் கர்த்தருடைய தூதனும் பிரவேசித்து, அங்கேதான் கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். நாமும் தேவனை மகிமைப்படுத்திருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவ்வளவு நாட்கள் இருண்ட காலமா இருக்கு. கர்த்தர் தமது வார்த்தை என்ன செய்யல? வெளிப்படுத்தவே இல்லை. மல்கியாவுக்கு அப்புறம் அநேக வருடங்கள் கர்த்தர் மௌனமாகவே இருந்தார். எதையும், எந்த வார்த்தையும் இந்த பூமியில கொடுத்ததா நமக்கு வசன ஆதாரங்களே இல்லை. சரித்திர பின்னணியிலும் எந்த ஆதாரமும் இல்லை. அநேக வருடங்களா அமைதியாய் இருந்த தேவன் இப்பொழுது மீண்டும் இந்த பூமிக்கு, இந்த பூமியில் உள்ள ஜனத்திற்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது, அவர் எந்த இடத்துல தான் வெளிப்படுத்துறான்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்துல தான் வெளிப்படுத்துறார். அதுவும் தூபம் காட்டுகிற இடம் அப்படின்னு சொல்லும் போது, தூபம் காட்டுதல் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில் சொல்றேன். வெளிப்படுத்தல நாம் பார்க்கும்போது இந்த தூபம் காட்டுதல் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் போது, 5வது அதிகாரத்துல இந்த தூபம் காட்டுதலை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம், பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம். அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களையும் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு நினைச்சப்பட்டது, கொடுக்கப்பட்டது. 4ஆம் வசனத்தையும் பாருங்க. அப்படியே
பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேல வானத்துல பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்தினுடைய மாதிரியின்படிதான் பூலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தேவாலயம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய சத்தியங்கள்லாம் வேதாகமத்தில் உண்டு. மேல உள்ள சாயலுக்கு ஒப்பாதான் பூமியில நமக்கு ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்க லூக்காவிலே நாம் பார்க்கும்போது அவன் தூப பீடத்திலே தூபம் காட்டுகிற அந்த உன்னதமான பணியை நிறைவேற்றுகிற சமயத்துல தான் ஆண்டவர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, உண்மையாவே தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற ஒரு ஆழ்ந்த உறவு, அதான் ஜெப வாழ்க்கை. பரிசுத்த ஸ்தலத்திலே ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு, தேவனோடு சம்பாஷணை பண்ணுகிற தூப வர்க்கம் நிறைந்த ஒரு மேன்மை நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அதுதான் லூக்கா முதல் அதிகாரத்துல நாம் படித்தோம். அப்ப சகரியா எப்படிப்பட்ட நிலையில நின்ற போது கர்த்தர் அநேக வருஷங்களா மௌனமாய் இருந்தவர், ஒரு பெரிய இருண்ட காலம் இருந்து வந்தது, அதெல்லாம் உடைத்து கொண்டு கர்த்தர் மீண்டும் தமது வார்த்தையை பொழிந்தருள ஆரம்பித்தார். அழகா போட்டிருக்கு 10வது வசனத்துல, தூபம் காட்டுகிற வேளையிலே அப்படின்னு போட்டிருக்கு. ஜனங்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க, கர்த்தருடைய தூதன் என்ன செய்துட்டு இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் வெட்ட வெளிச்சமா காண்பிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய தீர்க்கமான வார்த்தையை எந்த சமயத்தில் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்திலே அவரோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிற ஜனத்துக்கு. இதுதான் புதிய ஏற்பாட்டில் முதல் முறையா காண்பிக்கப்படுது. தேவன் தமது வார்த்தையை வெளிப்படுத்துகிற விதமே இதுல தான் முதல் முறையா. ஏன்னா அநேக இருண்ட வருடங்களுக்கு பிற்பாடு அவர் மீண்டும் தமது வார்த்தையை எந்த இடத்திலே யாரிடத்திலே வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போமே. ஆனால் வேதம் நமக்கு ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை தருகிறது. அது என்ன? தூபம் காட்டுகிற வேளை, பரிசுத்த ஸ்தலம், அதுலதான் கர்த்தர் தமது வார்த்தைகளை அவருடைய தூதன் மூலமாய் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. அப்ப நமக்கும் தேவன் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால், அவருடைய தெய்வீக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால், எப்படிப்பட்ட ஆயத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகள் கிடையாது. கர்த்தர் உண்மையாவே பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை, பரத்திலிருந்து நமக்கு தேவன் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டுமேயானால், எந்த இடத்துல தான் அந்த தேவ வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும், எந்த இடத்தை தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற இடமாக தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னா, தூபம் காட்டுகிற வேளை, பரிசுத்த ஸ்தலம். இந்த ரெண்டையும் தான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. சகரியா வீட்டில் இருக்கும்போது வெளிப்படுத்தப்பட்டது அப்படிலாம் இல்லை. உண்மையாவே தேவனுடைய வார்த்தையானவராகிய கிறிஸ்து யாருக்குள்ளே வெளிப்படுத்தப்படுவார் சொன்னா, உண்மையாவே யாருக்குள்ளதான் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, யாருடைய இருதயம்லாம் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதோ, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். அதனாலதான் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள கடவுள்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அதுலதான் ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்கு. இதைத்தான் சங்கீதம் 29வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலையும் சரி, சங்கீதம் 96வது சங்கீதம் 9வது வசனத்திலையும் சரி பைபிள் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள் வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த அலங்காரத்து. அப்ப நம்ம உண்மையாவே தேவன் எந்த சமயத்துல எப்பொழுது அவ்வளோ 2 வருடங்களையும் தாண்டி மீண்டும் தமது வார்த்தையை வெளிப்படுத்த அவர் எந்த இடத்தை எதிர்பார்த்தவராய் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் சொன்னா, உண்மையாவே தூபம் காட்டுகிற வேலை. தூபம் காட்டுதல் நம்ம படிச்சோம், பரிசுத்தனுடைய ஜபங்கள். உண்மையிலே பிரியமானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவுல தான், அதுலதான் தேவன் நமக்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்த வேண்டிய சத்தியங்களை எல்லாம் காண்பிப்பார். அப்போ உண்மையாவே கிறிஸ்துவ அங்கதான் ஆண்டு வெளிப்படுத்துகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் இடையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை விதமாக இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை அனுபவிக்கிறோமா? பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனோடு நாம் உறவாடுகிறோமா? இப்படிப்பட்ட இடத்துல அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிற அற்புத காட்சியை புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மகத்துவமான தேவனுடைய செயல்பாடு, எவ்வளவு மகா மேன்மையான காரியம். உண்மையாவே இந்த நாளில் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் இங்க ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி சகரியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். நாமும் கூட இன்றைக்கு வேதத்தில் படிக்கிறது போல இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசினார், அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், இப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசினார்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தேவன் பேசினார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கதான் அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கலைந்தெறியப்பட வேண்டிய சில பாவங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை கலைந்தெறிய வேண்டும். இல்லைன்னா அவருடைய ஜீவனில் வார்த்தை அங்கே பிரவேசிக்காது. அவ எங்கதான் அந்த வார்த்தை பிரவேசிக்கிறது அப்படிங்கிற வெளிப்பாட புதிய ஏற்பாட்டுடைய துவக்கத்திலே தேவன் காண்பிக்கிறார் என்றால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளதான் ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுது. அதிலும் விசேஷமா தூபம் காட்டுகிற வேளையில, அவ தூபம் காட்டுகிற வேலைன்னு சொன்னாலே தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த பரிசுத்தவானுடைய ஜெபங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு, அந்த உறவுல பிளவு ஏற்படுமே, ஆனால் வார்த்தையாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது. அது எவ்வளவு தடையாயிரும் பாருங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுடைய துவக்கமே தேவன் எங்கதான் பிரவேசிக்கிறார், வார்த்தையாகிய தேவன் எங்கதான் பிரவேசிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை எங்கதான் பிரவேசிக்கிறது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ வருடங்கள் அமைதியா இருந்தவர் மீண்டும் தமது வார்த்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்கதான் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துல தான். அதனால யாராவது சொன்னா நம்பிடாதீங்க, ஆண்டு எனக்கு வார்த்தை தந்தார், அப்படி தந்தார், இப்படி தந்தார், இங்கே வார்த்தை தந்தார், அங்கே வார்த்தை தந்தார்லாம் நம்ம நம்பவே வேண்டாம். அவர் எங்கதான் வார்த்தையை வெளிப்படுத்துறாருன்னா பரிசுத்த ஸ்தலத்துல, தேவாலயத்துக்கு உள்ளே, அதான் பரிசுத்த ஸ்தலத்தை காண்பிக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, ஒருவேளை தேவ வார்த்தை அற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கண்டிக்கப்படத்தக்கது, கண்டிக்கப்பட்டே ஆகணும். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம் தேவனை மகிமைப்படுத்தும். ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அர்ப்பணிப்போடு கூட, தேவனே உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே நான் எந்த இடத்துல நிற்கிறேங்கிறத இன்னைக்கு நான் உணர்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய அனைத்து தேவையற்ற சுபாவங்களையும் நான் கலைந்துவிட ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி, ஒருவேளை சின்ன ஒருவேளை கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், தவறான சிந்தை இருக்கலாம், ஒருவேளை தவறான பார்வை கூட வந்துட்டு போகலாம், ஏதோ ஒரு தவறான பேச்சா இருக்கலாம். தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை நம்ம கலைந்தெறிந்து நம்முடைய இருதயத்தை அவர் விரும்புகிற பரிசுத்த ஸ்தலமாய், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருக்கேற்ற பரிசுத்த ஸ்தலமாய் விளங்க பண்ணுகிற இடத்துல நிச்சயமாவே அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு வேண்டிய வார்த்தைகள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ நடக்க போறது மட்டும் கிடையாது, அவன் செய்ய வேண்டிய வார்த்தையும் அன்று வெளிப்படுத்தினான். இப்படிலாம் காரியம் நடக்கும், நீ நடக்கும்போது என்ன செய்யணும், எப்படி நீ என்ன பேர் வைக்கணும், எல்லாத்தையும் ஆண்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் எந்த இடத்துல தான் வார்த்தைகளை வெளிப்படுத்தும். நாம் நடக்க வேண்டிய காரியங்களை, சகரியா நடக்க வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தினார்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்திலே. நீ நிறைய நேரங்கள்ல ஆண்டோடைய நடத்தலனால புரிந்து கொள்ளவே முடியல. பாருங்க, சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த வசனத்தை மேலும் பாராட்டிட்டே இருப்பாங்க. ஆண்டு எனக்கு வாக்கு தந்துட்டாரு, என்னை நடத்துவாராம், எனக்கு என் மேல கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுவார், அவர் வார்த்தையை வெளிப்படுத்துவார், எனக்கு எப்படி தெரியப்படுத்தி அனுதினமும் நடத்திடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க.
நான் சொல்றேன், இதை அப்படியே எடுக்கிறத தேவன் விரும்ப மாட்டார். 5ஆம் வசனத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. சங்கீதம் 32:8 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா 5ஆம் வசனத்தை நோக்க வேண்டியது இருக்கு. அங்கதான் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய அக்கிரமங்களை மறைக்காமல் என்ன செஞ்சேன், உமக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர். அதை முடிக்கும் போது சொல்ற, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப அங்க ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டாகுதா இல்லையா? உண்டாகுது. அந்த நிச்சயத்துக்குள்ள நான் முதல்ல வர வேண்டியது இருக்கு. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் சொல்லும் போதுதான் நான் தைரியமா சொல்ல முடியும், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சொல்ல முடியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன் ஆலோசனை சொல்லுவேன். தேவ நடத்தல் அப்படி வார்த்தைகள் எனக்கு வெளிப்படுத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்னால எந்த அனுபவத்துல தான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்னு சொல்லி எந்த இடத்துல தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்ங்கிற அந்த இடத்துக்கு நான் வந்தாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதனாலதான் யோனாவை குறித்து நான் பார்க்கும் போதும் கூட பாருங்க, யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்கிற வெளிப்பாடெல்லாம் பெறுகிறார். நமக்கு தெரியும், மீனுடைய வயிறு கிறிஸ்துவின் கல்லறைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எங்க இருந்ததுக்கு அடையாளம்? கல்லறையில பூமியின் இருதயத்தில் இருந்ததுக்கு அடையாளம். நம்ம எல்லாருடைய பாவங்களை, ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தன்மை கொண்ட ஆதாமையும் அடக்கம் பண்ணினதற்கு அடையாளம். உரு தெரியாமல், இடம் தெரியாமல், ஆள் அட்ரஸே தெரியாமல் முழுவதும் மறைந்து போகக்கூடிய இடம்தான் அடக்கம் பண்ணப்படுதல். அந்த இடத்துல முற்றிலுமா நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தன்மை கொண்ட ஆதாமையும் அவர் முடிவு கட்டுறார். பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு பேர் தான் யோனா மீன் வயிற்றில் இருந்த அனுபவமா பரிசுத்த பைபிள்ல சொல்லியிருக்கு. இவன் பாருங்க, இந்த இடத்துல ஒட்டுமொத்த ஆதாமும் அடக்கம் பண்ணப்படுற இடத்துக்குள்ளே யோனாவுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனாகிய ஆதாமும் அடக்கம் பண்ற இடத்துக்குள்ளே ஏறக்குறைய 3 நாள் அந்த விசுவாச ஜீவியத்தில், விசுவாச அனுபவத்துக்குள்ளே இருந்த மனுஷன் இப்ப வெளியே வந்தா பைபிள் சொல்லுது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து இப்ப நடக்க வேண்டிய வழி வருதா வரலையா? வருது. அப்ப எந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு? பரிசுத்த ஸ்தலம். யோனாவை பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு சொல்றாரு, பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, யோனாவின் புஸ்தகம் மீன் வயிற்றுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி சத்தமிட்டேன், கூப்பிட்டேன் சொல்றார். யோனாவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் அங்கே 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், அதுக்கு முன்னால உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டதுன்னு சொல்றார். 3ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனத்துல சொல்றார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். உண்மைதானே? சமுத்திரத்துக்கு ஆழத்துல இருந்து கிடக்கிறாரு. சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை என்ன செய்வேன், என்ன உள்ள கடந்துட்டு பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன்னு சொல்ற. இந்த பரிசுத்த ஆலயத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்கும். எதுல வச்சுதான் கிடைக்கும்னா, நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிற அந்த மீனுடைய வயிறு, கிறிஸ்துவின் கல்லறை. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் பார்க்கிறோமே. 3 நாள் அளவு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்த 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோனா மீனின் வயிற்றில் இருந்தது. அவர் நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனையும் அவரோட கூட அடக்கம் செய்தலுக்கு ஒப்பனையாக, அடையாளமாக மத்தேயு 12வது அதிகாரம் 40ஆம் வசனத்துல காண்பிக்கிறார். இப்ப நம்மளும் கொஞ்சம் திருப்பி பார்த்தா, யோனா 2வது அதிகாரம் முடிவை பார்த்தா, இதுக்குள்ள இருந்துட்டு இந்த மனுஷன் வெளியே வந்துட்டான். அது யோனாவை கரையில கக்கி விட்டதுன்னா வெளியே வர்றாரு.
3ஆம் அதிகாரம் உடனே வாசிக்கிறோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு என்ன செஞ்சுட்டு உண்டாகி விட்டது. அதான் உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகி நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்ப அவன் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுட்டா இல்லையா? எப்போ தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, எதை நம்ம படிச்சுக்கிட்டு வர்றோம். இந்த வெளிப்பாடோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருண்ட காலம் ஆண்டவர் எப்போ முதல் முறையா, அநேக வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையா நம்முடைய வார்த்தையை எந்த இடத்துல யாரிடத்துல வெளிப்படுத்துறாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் காட்டுகிற வேளையில, தேவனுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற அந்த உறவிலே, அங்கேதான் கர்த்தருடைய தூய்மையான ஜீவனுள்ள மெய்யான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டது. சகரியா செய்ய வேண்டிய வேலையும் காண்பிக்கப்பட்டது. சகரியாவும் நடக்க வேண்டிய வழியும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. இது நடக்கும்போது நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறதும் காண்பிக்கப்பட்டது. அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், யோனாவும் இந்த நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு ஒப்பனையாக மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த அனுபவத்தை தொடர்ந்துதான் அவன் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவன் கப்பலில் தூங்கிட்டு இருக்கும்போது 2ஆம் விசையோட வார்த்தை வெளிப்பட்டுச்சா, எழுந்து மகாநகரமே இல்லை. அதெல்லாம் அவன் ஆடி ஓடி முடிக்கிறது வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறார். அவன் எவ்வளவு துள்ளணுமோ அவ்வளவு துள்ளி, எவ்வளவு தூரம் அவன் தன் சுய பலத்தில் நிற்க முடியுமோ அவ்வளவு தூரம் நிற்க அப்படியே விட்டுட்டு இருக்காரு. அந்த இருண்ட அனுபவத்தை, இருண்ட காலத்துக்குள்ள யோனா இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய கல்லறை, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலுக்கு எத்தனமாக ஒப்பனையான மீன் வயிற்றுக்குள்ளே அவன் போகிறான் பாருங்க. சத்தியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம். இந்த இடத்துக்குள்ள போகும்போதுதான், இந்த இடத்துக்குள்ள போய் ஒரு சரியான சுத்திகரிப்பு, பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு விட்டான். இப்போ அவன் நடக்க வேண்டிய வழி அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நாமும் கூட தேவ சமூகத்துல, ஆண்டவரே உண்மையாவே பரிசுத்த ஸ்தலத்துலதான் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு வெளிப்படுத்தப்படும். எல்லாருக்கும் கர்த்தர் போதிச்சுட்டு இருக்க மாட்டார். எல்லாரையும் போதிக்க அவர் எப்படி போதிக்க முடியும்? உலகத்தாருக்கு இப்ப போதிக்க முடியுமா? அவனுடைய வார்த்தையை தூக்கி எரிஞ்சிருவான். சங்கீதம் 50 வாசிக்கிறோமே, 50வது சங்கீதம் 17, 18, 19 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ சிச்சையை பகைத்து என் வார்த்தையை உனக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். அப்படியே சொல்றார், நீ சிச்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். திருடனை காணும் போது நீ அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு சொல்றார். அப்ப இதெல்லாம் எதுக்கு வெளிப்படுத்தப்படுது? அப்ப துன்மார்க்கனுக்கு என்னது, அவன் நினைச்சுவான்னா வார்த்தையை எரிந்து போட்டுருவான். பிரியமானவர்களே, தேவன், அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, 4 நிலம் இருக்கு பலி அருகே. அது ஒரு நிலம் தான், நிலம் இல்லைன்னு இல்லை, அது ஒரு நிலம். கற்பாரையும் ஒரு நிலம் தான், முள்செடியில உள்ளது அதுவும் ஒரு நிலம் தான், நல்ல நிலமும் ஒரு நிலம் தான். 4 நிலம் இருக்கு. ஆனா எதுதான் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா, பலி அருகே விதைச்சா அது வேஸ்ட் தான். அது அதனால கர்த்தர் தமது வார்த்தையாகிய அந்த விதையை உள்ள கொடுத்தாலும் பிரோஜனம் இல்லை. அதனாலதான் என்ன செய்யறாரு, இந்த நிலம் பண்படுத்தப்பட்டு தெளிவாக்கப்படுது. நல்ல நிலம் சொல்லி ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? அங்க முள்ளு கிடையாது. உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்கி போடுங்கிற அந்த முள்ளு கிடையாது. அதுல இருந்து அது விளக்கப்பட்டிருக்கு, சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. அதான் நல்ல நிலம். கடின தன்மை கொண்ட பாறை என்ன இல்லை, அதுல இல்லை, அதுல இருந்து விளக்கப்பட்டிருக்கு. பறவைகள் இஷ்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிர்விசாரம் அந்த நிலத்துல இல்லை. அதுக்கு அது விளக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அங்கே உள்ளே வார்த்தை வரும்போது அது நிலை நிற்க முடிந்தது. அப்ப தேவனும் புதிய ஏற்பாட்டு காலத்துல முதல் முறையா சில நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த எங்கே சித்தம் கொண்டார் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் காட்டுகிறவர்கள். அப்போ நமக்கு இந்த வெளிப்பாடை பெறணும். இன்னைக்கு நான் தேவனோடு உள்ள உறவை நான் புதுப்பித்துக் கொள்ளணும். அதனால நீங்க நல்லா பாருங்க, பேதுரு ஆண்டவர் விட்டு விலகி போறான், மற்ற சீஷர்களும் விலகி போறாங்க. ஆனா விலகி போன உடனே அவன் அடுத்து செய்ய வேண்டிய ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கல. முதல்ல என்ன செய்தா தெரியுமா? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டான். என் ஆடுகளை மேய்ப்பாயாகலாம் அதுக்கு பிறகுதான்.
அவன் நடக்க வேண்டிய வழியை பின்னால அவன் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி நடக்கணுங்கிற அந்த காரியத்தை ஆண்டு பேதுரு உடனே வெளிப்படுத்தி அப்படிலாம் வெளிப்படுத்தல. ஆண்டு முதல்ல எங்க வர்றாருன்னா, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஐக்கியப்படதான் அவர் முதல்ல வர்றாரு. பிரிந்து போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, பழைய இடத்துக்கே பழைய வேலை தொழிலுக்கே போயிட்டாங்க. பின்வாங்கி கிடக்கிற, விலகி போய் கிடக்கிற இவர்களை மறுபடியும் என்ன செய்யறாருன்னா ஒன்று கூட்டுகிறார், ஐக்கியப்பட வைக்கிறார். இந்த ஐக்கியத்தை தொடர்ந்து அன்பு வருது. சீமோனின் குமாரனாகிய பேதுரு சொல்றார், சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாங்க. அப்ப முதல்ல ஐக்கியப்படுறார். மீன் அப்பங்கள் இருக்கா, மீன் இருக்கா, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, அவங்களோட ஐக்கியப்படுறார். ரெண்டாவது அன்பு எதிர்பார்க்க. அதைத்தான் நம்ம சகரியாட்ட பார்க்கிறோம். இதன் ஐக்கியம், இந்த அன்பு, அதான் பரிசுத்தனுடைய ஜெபங்கள். பரிசுத்த ஸ்தலத்துல தான் அவரோடு நம்ம அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்துல தான் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம ஐக்கியத்துல நிலை கொண்டிருக்க முடியும். அங்கேதான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துறார். நாமும் கூட பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கேட்கிறதான ஜீவனுள்ள வார்த்தைகளையும் கொண்டு நாம் தேவனுக்கு அப்படி நாம் மகிமையை செலுத்துவோமா? முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உண்மையாவே இந்த சுத்திகரிப்புகளை வரும்போது தானே ஆண்டவர் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிப்பின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நீங்க மோசே எடுத்துக்கொண்டாலும் சரி, மோசே எப்பொழுது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த ஸ்தலத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. மோசேக்கு பரிசுத்த ஸ்தலத்தை காமிச்சு, அதுக்கு முன்னால வரைக்கும் தெரியாது. ஏதோ நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ஏதோ மலையில ஒரு இடத்துல நிக்கிறோம், ஏதோ ஆடுகளை மேய்க்க வந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு இடத்துல நிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த உணர்வை சொல்றார். உடனே அவன் கலற்றி போடுறான். அதுக்கு பிறகுதான் உன்னை எதற்காக அழைத்தேன், நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவன் நடக்க வேண்டிய வழியெல்லாம் காமிச்சு கொடுக்க, வா உன்னை பார்வோனத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிலாம் ஆண்டு பேசுறார். முதல்ல ஆண்டு எதை காண்பிக்கிறார்னா, எந்த இடத்துலன்னா பரிசுத்த பூமியில தான் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுது. நீங்களான யோசிச்சு பாருங்க. எனக்கு 430 வருஷம் ஆண்டு அமைதியா இருக்கிறாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அது ஒரு இருண்ட காலம்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். மோசேயை தெரிந்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல பேசுறாரு? எந்த பூமி? சத்தமா சொல்லுங்க, எந்த பூமி? பரிசுத்த பூமி. தேவன் விருதாவாய் தம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது இல்ல, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு யாருக்கோ சொல்லிட்டு வர இல்ல. பரிசுத்த பூமி. நடக்க வேண்டிய பாதைய இந்த பரிசுத்தத்தில் இடத்துல தான், கலற்ற வேண்டிய இடத்தை கலற்றி அந்த இடத்துல பரிசுத்த பூமிங்கிற ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொண்டு வருகிறார். நாமும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை முன்னிட்டு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை முழு இருதயத்தோடு அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பரிசுத்தத்தை தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்திலே சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு நல்ல தேவன். அந்த தேவன் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் மகிமைப்படுத்துவோமா? ஒரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நூற்றாண்டுகளால் இருண்ட காலத்துக்குள்ளே இருந்த பூமியில் உள்ள ஜனம், அந்த ஜனத்துக்குள்ளே மனுஷனுக்குள்ளே தேவாதி தேவனுடைய வார்த்தை அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு முதல் முறையா மீண்டும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, உண்மையாவே நாங்கள் மேன்மையை நாங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற உறவை புதுப்பிக்காவிட்டால் நாங்கள் நடக்க வேண்டிய வழி காண்பிக்கப்படாது என்கிற புதுமான வெளிச்சத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம் அப்பா. ஏசாயா ஒரு சரியான சுத்திகரிப்புக்குள்ள வரும்போதுதான் ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி பரிசுத்தத்துக்காக கெஞ்சும் போது
அங்கே ஒரு பலிபீடம், பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது. பலிபீடத்தில் உள்ள ஒரு குரடை எடுத்து சேராபீன்ல ஒருவன் ஏசாவுடைய நாவை தொட்டு, இது உன்னுடைய உதடுகளை தொட்டதினால் உன் பாவம் நிவர்த்தியாகி உன் அக்கிரமம் நீங்கினது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்ன பிற்பாடு, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயா நடக்க வேண்டிய வழியை அடுத்தடுத்து காண்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ நீர் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலமாய் எங்களுடைய ஸ்தலம், இந்த சரீரமாகிய சபை காணப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற அந்த உறவை கெடுக்கக்கூடிய அத்தனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டிருக்க. ஆண்டவரே, அங்கே அவன் தூபம் காட்டுகிற வேளையில தான் கர்த்தருடைய வார்த்தை அவன் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவரே, நாங்களும் தூப கலசத்தை பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே, எப்படி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் நாங்கள் தியானித்தது போல, ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகி அந்த தூப வர்க்கம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு சீர்படும் போதுதான் மகா மேன்மையான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற சத்தியத்தை தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த தேவ உறவு அது புதுப்பிக்கப்படட்டும். தூப பீடம் செப்பனிடப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாய் இடிந்து கிடக்கிற, விரிசல் விட்டு கிடக்கிற தூப பீடமாகிய தேவனோடு உள்ள உறவு கொண்ட ஜெப வாழ்க்கை சீர்படட்டும். உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க. இந்த தெளிவோடு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு உம்மையே நீ பலியாக ஒப்பு கொடுத்தீர். எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, பரிசுத்த ஸ்தலம் இதுதான். பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 நாங்கள் வாசிக்கிறோமே, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கிறோமே. சகரியா அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஸ்லாக்கியம் கிடைத்தது. அங்கேதான் ஆண்டவர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை வெளிப்படுத்துவாங்க. ஒரு பெரிய வெளிச்சத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமாண்டவரே, சகரியா 10:19-20 சொல்லப்பட்டிருக்குது. அது விசேஷம் 19ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு சகரியாவை போல அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தூப வர்க்கத்தின் மூலமாய், அந்த தூப கலசத்தின் மூலமாய், அந்த பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடு நாங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவனே, மாம்சமாகிய திரையின் வழியாகத்தான் நாங்கள் சகரியா பிரவேசிப்பது போல நாங்களும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அங்கேதான் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பிக்கப்படும். கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல், கிறிஸ்துவின் மரணம் இல்லாமல் நாங்கள் நடத்தப்பட வேண்டிய வழி இல்லை. கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் பரிசுத்தத்திற்கு வழி ஏது? எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை தொடர்ந்து நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்தீங்களே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. எந்த அரும் பொருளிடாகு எந்த
உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தைக்கிறேன் சேசுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.